ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 7 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்க உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாட்டில் தான். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற வட்டார அலுவலகம். ஸோ அதாவது வட்டாரம் அளவில், அதாவது ஒரு மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கலெக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வட்டார அளவில் ஸோ பொதுமக்களுடைய கூட்டம் நடத்தி ஸோ தமிழக அரசனுடைய திட்டங்கள் பற்றியும் அதே போல் மக்களுடைய குறைகள் பற்றியும், அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, சப்போஸ் ரேஷன் கடை, சப்போஸ் பஞ்சாயத்தில் ஸோ அதே போல் வேறு எதாவது திட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை, அதே போல் அரசனுடைய திட்டம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கான விழிப்புணர்வையும் இப்போ மக்களுடைய குறையும் கேட்கறது தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இதை கலெக்டர் தான் பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணுவார், எந்த வட்டத்தில் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒவ்வொரு 12 வட்டம் இருக்கிற மாவட்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அதே போல் 12 வட்டத்துக்கு ஒரு சில மாவட்டத்தில் 5 வட்டம் கூட இருக்கலாம், அந்த மாவட்டத்தில் 2 முறையும் நடக்கலாம். ஓகேங்களா? ஆனால் கலெக்டர் தான் அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவார், எந்த வட்டாரத்தில் என்னைக்கு நடக்குன்னு. அடுத்தது, நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநில சட்டசபையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இப்போது இந்த பொது சிவில் சட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு நேற்று கூட நான் சொல்லியிருக்கேன், நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில். பொது சிவில் சட்டன்றது இப்போது ஒரு திருமணம் நடக்குது, திருமணம் எடுத்துங்க. ஸோ இந்து முறைப்படி எப்படி நடக்கும், அதே போல் இஸ்லாமிய முறைப்படி எப்படி நடக்கும், அதே போல் கிறிஸ்துவ முறைப்படி எப்படி நடக்கும், அதே போல் ஜெயின் முறைப்படி எப்படி நடக்கும், ஓகேங்களா, சீக்கியர்கள் முறைப்படி எப்படி நடக்கும், அதே போல் தத்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு முறை இருக்கும், ஒவ்வொரு சட்டம் இருக்கும், அவங்களுக்கான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆனால் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம். தத்து எடுக்கிறதுனா எப்படி, அதே போல் இப்போ விவாகரத்து பண்ணணும், விவாகரத்து எப்படி முஸ்லீம்ல முத்தலாக் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, தலாக்குன்னு. ஸோ ஆனால் இந்து முறைப்படி எப்படின்றது. ஸோ ஆனால் இதெல்லாம் இல்லாமல் எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான் இந்த பொது சிவில் சட்டம். இதை நிறைய எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மத உரிமையை பறிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை முதலாக இப்போ ஜார்க்கண்ட் மாநிலம் அந்த மாநில சட்டசபையில் நிறைவேற்றிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை படிக்கும்போது ஜார்க்கண்ட் மாநிலம் எப்போ உருவாச்சுன்னு நம்ம படிக்கலாம், உருவான ஆண்டு எப்போ. ஏன்னா சில மாநிலங்கள் உருவான ஆண்டு நிறைய டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் யாருன்னு நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? இப்படி ரிலேட்டாக படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது, U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது? இதுக்கு சரியான சவுத் ஆப்பிரிக்காவில் தான் நடைபெற்று வருகிறது. அதாவது கிட்டத்தட்ட 9 முறை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரையும் போயிருக்கு, ஃபைனலில். அதே போல் 5 முறை பார்த்தீங்கன்னா வென்றிருக்கு. ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் வரையும் போயிருக்கு. ஸோ இந்த முறையும் கப்பு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஆஸ்திரேலியா அண்டு பாகிஸ்தான், ஸோ இந்த 2 பேரும் மோத வேண்டியதுக்கு செமிஃபைனல். இவங்களை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்தியாவோட ஃபைனலில் மோதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முறை வின் பண்ணால் நம்ம 6வது முறையாக U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நம்ம வெல்றோம். அடுத்தது, தற்போது ரிசர்வ் வங்கியால் தடை செய்யப்பட்ட வர்த்தக வங்கி நிறுவனம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பேடிஎம் வங்கி தான். அதாவது பிப்ரவரி 29க்குள்ளே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 29க்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இந்த பேடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வாடிக்கையாளர் இப்போ பாதிக்கப்படுவான்றதுனால அந்த 29 வரையும் பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணுறதை நம்ம இப்போ நானே ஒரு 1000 ரூபா போட்டிருக்கேன்னா அது எப்படி செலவு பண்ணுறது, திடீர்னு இவங்க பேன் பண்ணிட்டாங்கன்ற கவலை இல்லாமல் 29க்குள்ளே நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு. ஏன் இந்த பேடிஎம் தடை பண்ணாங்கன்னா, அதாவது மத்திய அரசினுடைய அந்த இதுவுக்கு மாறாக, ரூல்ஸ் விதிக்கு மாறாக இவங்க செயல்படுதா. ஸோ அதனால் பேடிஎம் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கி தான் இதை தடை பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, பிரதமருடைய ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மருத்துவத்துறை. ஏன் இப்போ நம்ம மாநிலங்களில் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது, அதே போல் எந்தெந்த மருத்துவத்தை, அதை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, மதுரை எய்ம்ஸுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது தான்
ஸோ மாநிலங்களுடைய மத்திய மருத்துவத்துறை அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டப்படி இந்தியாவில் 22 எய்ம்ஸ் இருக்குது. மொத்தம் 22 எய்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 22 எய்ம்ஸில் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை எய்ம்ஸும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 தொடங்கப்படுது. இந்த சுரக்ஷா, அதாவது ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டம் 2003 வாஜ்பாய் அரசு அவங்க இருக்கும்போது தொடங்கப்படுது. ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டம்னா என்ன? ஒன்றும் இல்லை, நடுத்தர மக்களும் மருத்துவ சேவையை பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு சென்ட்ரல் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது தான் இந்த ஸ்வஸ்தி சுரக்ஷா திட்டம். அதன் மூலமாக தான் 22 எய்ம்ஸும் வந்திருக்கு இந்தியா ஃபுல்லாக. 2003 தொடங்கப்பட்டது. சரி, ஓகே. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஒன்று, நாட்டிலேயே முதலாக எந்த மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்டம் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? நம்பர் 1. நம்பர் 2, U19 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்று வருது? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். அது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் இந்த டிஎன்பிசியில் வெற்றி பெற்று அரசாங்கத்துறையில் வேலைவாய்ப்பை பெறணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்கான வாழ்த்துக்கள். ஓகே, மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.